எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. சொல்லு மச்சி. இது இப்படிக்கல யாரையும் மாட்டி விடணுமா? ரொம்ப ஈஸிங்க. raga.fm என்கிட்ட அகப்பக்கத்துக்கு போங்க, அங்க விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு டீடைல்ஸ பார்த்து நாங்க ஆளை மாட்டி விடுறோம். சரளா பாவம், அவங்க வந்து மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி வீட்டுல. சோ நாங்க கால் பண்ணிட்டு உங்களுக்கு கேரண்டி நாங்க தேடி கொடுக்கறோம், 2 மாசத்திலேயே உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை ரெடி, நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் ஹனிமூன் போலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். ஆனா பொங்கிட்டாங்க. இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல் ஸ்டோரியை இப்ப கேளுங்க. இது உங்கள் ராகா. ஹலோ. ஹாய் சரளா. அங்கிள், நான் ஆபீஸ்ல இருக்கேன். ஸ்டாப் காலிங் மீ. ஓகே ஓகே, கொஞ்ச நேரம் பேசலாமா? நீங்க யாருன்னே எனக்கு தெரியல. ஏதோ வெப்சைட்ல இருந்து கால் பண்றேன்னு சொல்றீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அனுஷா is the one la. அனுஷா? Yeah, she's your friend, right? Yes. So உங்க டீடைல்ஸ் கொடுத்தாங்க, நீங்க வந்து மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்க. அவங்களே உன்ன கல்யாணம் பண்ணல, அவங்களுக்கு மாப்பிள்ளை தேட வேண்டியதானே, ஏன் எனக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க? We are guarantee, you know, நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சிருவோம், ஒரு 2 மாசத்துல தேடி கண்டுபிடிச்சிருவோம். Then you can finish your marriage. It's okay. ரொம்ப Then you டைம் can go for your honeymoon and everything. It's okay. No need. Okay. நீங்க அவங்களுக்கு மாப்பிள்ளை பாருங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணல. நான் வந்து உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாம்னு இருக்கேன். இப்போ வந்து மாப்பிள்ளை விஷயத்துல நீங்க டிசைட் பண்ணுவீங்களா, உங்க ஃபேமிலி டிசைட் பண்ணுவாங்களா? பேரண்ட்ஸ் ஃபேமிலி தான். ஓகே, சோ பெட்டர் ஐ டாக் டு யுவர் ஃபேமிலி. உங்க ஃபேமிலிட்ட பேசுவா இல்ல உங்ககிட்ட பேசுவா? பாருங்க, அனுஷா வந்து just my friend. So அவங்க வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஆக்சுவலி. கால் பண்றது வந்துட்டு இது கொஞ்சமா இதா இருக்கா? இல்ல, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஆக்சுவலி. நான் வந்து is a matchmake.com. I do it. எனக்கு ஹெல்ப்ல நீங்க பண்ண வேணாம். ஓகே ஓகே, வெட்டி எரிஞ்சு பேசாதீங்க. ஓகே, so let's be friends. நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்ய விட்டாலும் we can always work on something else. நம்ம வந்து வேலை விஷயத்துல நம்ம சேர்ந்து வேலை செய்யலாம். சோ உங்களுக்கு எந்த விஷயத்துல சேர்ந்து வேலை செய்ய விரும்பல. உங்களுக்கு வேற ஏதாவது ஃப்ரெண்ட் வந்து கல்யாணம் அந்த மாதிரி ஆசைப்பட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மாப்பிள்ளை நான் தேடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஈவன் கேர்ள்ஸ் நிறைய இருக்கிறாங்க ரெடி ஃபார் மேரேஜ். ஊன்னு சொன்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு ரெடி. ஓ சரி, அனுஷா உன்னை கல்யாணம் பண்ணல, நீங்க அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்தா அவங்களுக்கு கொடுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அனுஷா வந்து அவங்க வந்து ஒண்ணு சொல்ல, அவங்களுக்கு வந்து ஆசை இருக்கு கல்யாணம் பண்ண, அந்த மாதிரி ஒண்ணு சொல்லல. சோ நான் வந்து அந்த சப்ஜெக்ட் மேட்டரை வந்து அணுகல பாருங்க. பட் நான் இப்ப நான் சொல்றேன், நீங்க அவங்களுக்கு பாருங்க, எனக்கு பார்க்க வேண்டாம். பட் நீங்க தான் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க, அண்ட் அர்ஜென்ட்டா தேடிட்டு இருக்கீங்க, அண்ட் யூ டெஸ்பரேட் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வந்துட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க சொன்னா நீங்க வந்து உடனே கால் பண்ணி. ஓகே சரளா, எத்தனை வருஷமா மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்க நீங்க? ஹலோ, எனக்கு இப்பதான் தேட ஆரம்பிச்சாங்க. அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஓகே ஓகே, நிறம் அப்புறம் சைஸ் நீங்க பண்ணாருங்க, கொஞ்ச நேரம் இருங்க. இப்போ ஒரு ஆள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு மாப்பிள்ளை தேட சொன்னாங்க, நீங்க உடனே கால் பண்ணிடுவீங்களா? எடுத்த வேகத்துக்கு கரெக்ட் தானே? நீங்க வந்து மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்க தானே? நீங்க எடுத்த வேகத்துக்கு கால் பண்ணிடுவீங்களா? யா விசாரிக்க மாட்டீங்களா? சரளா, this is my business. இதுதான் என்னுடைய தொழில். சோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என் பேரண்ட்ஸ் கால் பண்ணி உங்க சொன்னேன், கால் பண்ணி சொல்லி நீங்க என்கிட்ட பேசுறீங்க. அதுதான் you see, ஃப்ரெண்ட் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க எனக்கு கால் பண்றீங்க. இப்ப பாருங்க, சில பேருக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் நம்மள வந்து கால் பண்ணுவாங்க. அது வந்து ஓல்ட் ஸ்டைலா. இப்போ வந்து கேர்ள்ஸே சூஸ் பண்றாங்க, காய்ஸே சூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏத்த துணை வந்து அவங்களே சூஸ் பண்ணிக்குவாங்க. சோ எனக்கு நீங்க சரளா, சரளா எனக்கு வந்து பிரச்சனை இல்ல. இப்போ வந்து சரளா, இப்போ சிஸ்டர் எனக்கு வந்து பிரச்சனையே இல்ல. நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் கூட உட்கார்ந்து நம்ம மாப்பிள்ளை ஒண்ணா பார்த்து தேர்ந்தெடுக்கலாம், பிரச்சனை இல்ல. and then I can arrange. நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்கள மீட் பண்ணலாம். உங்க வீட்டுக்கு அவங்க வருதோ அல்லது வெளியே மீட் பண்ணலாம். நீங்க பாருங்க, நான் உங்ககிட்ட அழகா தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு நீங்க எதையும் பண்ண வேணாம்னு சொன்னேன். உங்களுக்கு புரியல? ஓகே, சோ நீங்க மாப்பிள்ளை தேடலையா? தேடல. ஓகே, தேடல. ஓகே, சோ நாங்க வந்து அந்த லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்ப தேவையில்ல. நீங்க எனக்கு எதையுமே அனுப்ப தேவையில்லை, சரியா? ஆக்சுவலி உங்களுக்கு இமெயில் இருந்துச்சுன்னா, ஓகே, அப்பா அம்மா இமெயில் இருந்துச்சுன்னா நான் வந்து நேரா அவங்க கிட்ட அனுப்பிடுவேன் அந்த படம், அந்த பயோடேட்டா எல்லாம். வேணாம். உங்களுக்கு எண்ணி 2 மாசத்துல கல்யாணம் ஆயிருங்க, அச்சு சொல்றேன். 2 மாசத்துல கல்யாணம் பண்றதுக்கு என்னது? இல்ல, கண்டிப்பா மாப்பிள்ளை கிடைக்கும். மத்த இடத்துல நீங்க தேடி பார்த்திருப்பீங்க, it won't work. பாருங்க, but mine guaranteed. No. எனக்கு நீங்க எதையுமே பார்க்க வேணாம், சரியா? அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க சொல்லி எனக்கு இனிமே கால் பண்ணாதீங்க. நான் கொஞ்ச அனுஷா கால் பண்ணி நான் கேக்குறேன் என்ன கதை. ஓகே, you call அனுஷா because அவங்க தான் உங்க பேரு கொடுத்துட்டு இந்த இது எப்படி இருக்குல்ல மாட்டி விட சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? இது எப்படி இருக்குல்ல மாட்டி விட சொன்னாங்க. யார் இது? ஆனந்தா பேசுறேன். உங்களுக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. சொல்லு மச்சி.
இது இப்படி யாரையும் மாட்டி விடணுமா? ரொம்ப ஈஸிங்க. raga.fm என்கிட்ட அகப்பக்கத்துக்கு போங்க, அங்க விவரங்களை கொடுங்க, அதுக்கு பிறகு டீடைல்ஸ பார்த்து நாங்க ஆளை மாட்டி விடுறோம். சரளா பாவம், அவங்க வந்து மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலி வீட்டுல. சோ நாங்க கால் பண்ணிட்டு உங்களுக்கு கேரண்டி நாங்க தேடி கொடுக்கறோம், 2 மாசத்திலேயே உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை ரெடி, நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் ஹனிமூன் போலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். ஆனா பொங்கிட்டாங்க. இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல் ஸ்டோரியை இப்ப கேளுங்க. இது உங்கள் ராகா. ஹலோ. ஹாய் சரளா. அங்கிள், நான் ஆபீஸ்ல இருக்கேன். ஸ்டாப் காலிங் மீ. ஓகே ஓகே, கொஞ்ச நேரம் பேசலாமா? நீங்க யாருன்னே எனக்கு தெரியல. ஏதோ வெப்சைட்ல இருந்து கால் பண்றேன்னு சொல்றீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அனுஷா இஸ் தி ஒன் லா. அனுஷா? Yeah, she's your friend, right? Yes. So உங்க டீடைல்ஸ் கொடுத்தாங்க, நீங்க வந்து மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்க. அவங்களே உன்ன கல்யாணம் பண்ணல, அவங்களுக்கு மாப்பிள்ளை தேட வேண்டியதானே, ஏன் எனக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க? We are guarantee, you know, நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சிருவோம். ஒரு 2 மாசத்துல தேடி கண்டுபிடிச்சிருவோம். Then you can finish your marriage. It's okay. ரொம்ப Then you can go for your honeymoon and everything. It's okay. No need. Okay. நீங்க அவங்களுக்கு மாப்பிள்ளை பாருங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணல. நான் வந்து உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாம்னு இருக்கேன். இப்போ வந்து மாப்பிள்ளை விஷயத்துல நீங்க டிசைட் பண்ணுவீங்களா, உங்க ஃபேமிலி டிசைட் பண்ணுவாங்களா? பேரண்ட்ஸ் ஃபேமிலி தான். Okay, so better I talk to your family. உங்க ஃபேமிலி கிட்ட பேசுவா இல்ல உங்ககிட்ட பேசுவா? இங்க பாருங்க, அனுஷா வந்து just my friend. So அவங்க வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஆக்சுவலி. கால் பண்றது வந்துட்டு இது கொஞ்சமாவது இதா இருக்கா? இல்ல, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஆக்சுவலி. நான் வந்து is a matchmake.com. I do it. எனக்கு ஹெல்ப்லாம் நீங்க பண்ண வேண்டாம். Okay okay, வெட்டி எரிஞ்சு பேசாதீங்க. Okay, so let's be friends. நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்ய விட்டாலும் we can always work on something else. நம்ம வந்து வேற விஷயத்துல நம்ம சேர்ந்து வேலை செய்யலாம். சோ உங்களுக்கு கூட எந்த விஷயத்துல சேர்ந்து வேலை செய்ய விரும்பல. உங்களுக்கு வேற ஏதாவது ஃப்ரெண்ட் வந்து கல்யாணம் அந்த மாதிரி ஆசைப்பட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மாப்பிள்ளை நான் தேடுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஈவன் கேர்ள்ஸ் நிறைய இருக்கிறாங்க ரெடி ஃபார் மேரேஜ். ஊன்னு சொன்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு ரெடி. ஓ சரி, அனுஷா உன்னை கல்யாணம் பண்ணல, நீங்க அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்தா அவங்களுக்கு கொடுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அனுஷா வந்து அவங்க வந்து ஒண்ணு சொல்ல, அவங்களுக்கு வந்து ஆசை இருக்கு கல்யாணம் பண்ண, அந்த மாதிரி ஒண்ணு சொல்லல. சோ நான் வந்து அந்த சப்ஜெக்ட் மேட்டரை வந்து அணுகல பாருங்க. பட் நான் இப்ப நான் சொல்றேன், நீங்க அவங்களுக்கு பாருங்க, எனக்கு பார்க்க வேண்டாம். பட் நீங்க தான் மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க, அண்ட் அர்ஜென்ட்டா தேடிக்கிட்டு இருக்கீங்க, அண்ட் யூ டெஸ்பரேட் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வந்துட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க சொன்னா நீங்க வந்து உடனே கால் பண்ணி. ஓகே சரளா, எத்தனை வருஷமா மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஹலோ, எனக்கு இப்பதான் தேட ஆரம்பிச்சாங்க. அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஓகே ஓகே, நிறம் அப்புறம் சைஸ் நீங்க கொண்டாருங்க, கொஞ்ச நேரம் இருங்க. இப்போ ஒரு ஆள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு மாப்பிள்ளை தேட சொன்னாங்க, நீங்க உடனே கால் பண்ணிடுவீங்களா? எடுத்த வேகத்துக்கு. கரெக்ட் தானே? நீங்க வந்து மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கீங்க தானே? நீங்க எடுத்த வேகத்துக்கு கால் பண்ணிடுவீங்களா? நீங்க விசாரிக்க மாட்டீங்களா? சரளா, this is my business. இதுதான் என்னுடைய தொழில். சோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என் பேரண்ட்ஸ் கால் பண்ணி உங்களுக்கு சொன்னேன், கால் பண்ணி சொல்லி நீங்க என்கிட்ட பேசுறீங்க. அதுதான் you see, அது ஃப்ரெண்ட் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க எனக்கு கால் பண்றீங்க. இப்ப பாருங்க, சில பேருக்கு வந்து பேரண்ட்ஸ் தான் நம்மள வந்து கால் பண்ணுவாங்க. அது வந்து ஓல்ட் ஸ்டைலா. இப்போ வந்து கேர்ள்ஸே சூஸ் பண்றாங்க, காய்ஸே சூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏத்த துணை வந்து அவங்களே சூஸ் பண்ணிக்குவாங்க. சோ எனக்கு நீங்க சரளா, சரளா எனக்கு வந்து பிரச்சனை இல்ல. இப்போ வந்து சரளா, இப்போ சிஸ்டர் எனக்கு வந்து பிரச்சனையே இல்ல. நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் கூட உட்கார்ந்து நம்ம மாப்பிள்ளை ஒண்ணா பார்த்து தேர்ந்தெடுக்கலாம், பிரச்சனை இல்ல. and then I can arrange. நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அவங்கள மீட் பண்ணலாம். உங்க வீட்டுக்கு அவங்க வருதோ அல்லது வெளியே மீட் பண்ணலாம். நீங்க பாருங்க, நான் உங்ககிட்ட அழகா தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு நீங்க எதையும் பண்ண வேணாம்னு சொன்னேன். உங்களுக்கு புரியல? ஓகே, சோ நீங்க மாப்பிள்ளை தேடலையா? தேடல. ஓகே, தேடல. ஓகே, சோ நாங்க வந்து அந்த லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்ப தேவையில்ல. நீங்க எனக்கு எதையுமே அனுப்ப தேவைன்னா சரியா? ஆக்சுவலி உங்களுக்கு இமெயில் இருந்துச்சுன்னா, ஓகே, அப்பா அம்மா இமெயில் இருந்துச்சுன்னா நான் வந்து நேரா அவங்க கிட்ட அனுப்பிடுவேன் அந்த படம், அந்த பயோடேட்டா எல்லாம். வேணாம். உங்களுக்கு எண்ணி 2 மாசத்துல கல்யாணம் ஆயிருங்க. அச்சு சொல்றேன், 2 மாசத்துல கல்யாணம் பண்றதுக்கு இது என்னது? இல்ல, கண்டிப்பா மாப்பிள்ளை கிடைக்கும். மத்த இடத்துல நீங்க தேடி பார்த்திருப்பீங்க, இட் won't work. பாருங்க, but mine guaranteed. நோ எனக்கு நீங்க எதையுமே பார்க்க வேணாம் சரியா? அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி எனக்கு இனிமே கால் பண்ணாதீங்க. நான் கொஞ்ச நேரத்துல அனுஷா கால் பண்ணி நான் கேக்குறேன் என்ன கதை. ஓகே, யூ கால் அனுஷா, பிகாஸ் அவங்க தான் உங்க பேரு கொடுத்துட்டு இந்த இது எப்படி இருக்குல்ல மாட்டி விட சொன்னாங்க.
என்ன சொல்றீங்க? இது எப்படி இருக்குல்ல மாட்டி விட சொன்னாங்க. யார் இது? ஆனந்தா பேசுறேன். உங்களுக்கு